என்னையே ஒரு மெம்பராக அந்த குரூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் அது விஷயம் தெரிஞ்சு எனக்கு. ஆகவே இன்றைக்கு இந்த சோஷியல் மீடியா மூலியமாக, இதோட முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். சோஷியல் மீடியா மூலியமாக பார்த்திங்கன்னா அரசியலை உள்ளே கொண்டு வரலாம், ஆன்மீகத்தை உள்ளே கொண்டு வரலாம், அதே மாதிரி அறிவியலை உள்ளே கொண்டு வரலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது அறிவியல் விஷயத்தில் ரொம்ப ஒரு பரந்த மனப்பான்மை கொண்ட உலகம் இது இன்றைக்கு. அதாவது குர்ஆன்லேயும் ஹதீஸில் இருக்கக்கூடிய அறிவியலை நம்ம இந்த ஆன்லைனில் கொண்டு வரும்போது நிறையா மக்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய பிரச்சாரம், சமூக ஒற்றுமை. அதாவது யாரும் தவறாக எடுத்துக்கோன்னா, நான் பார்த்த யூடியூப் சேனல்ஸில் தமிழில் ஒரே ஒரு சேனல் தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். அதாவது லீ டிவி நெட்வொர்க்குன்னு சொல்லி சமூக ஒற்றுமையை அவங்க பில்ட் பண்ணுறாங்க. அவங்க போடக்கூடிய தகவலில் அதில் உள்ள கமெண்ட்ஸை படித்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வரும்னா, ப்ரோ இது வரைக்கும் நான் வந்து ஒரு கமெண்ட் சொல்கிறேன் நான், ப்ரோ இது வரைக்கும் நான் இஸ்லாத்தை பற்றி ரொம்ப தவறாக நினச்சிருக்கேன், நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது இஸ்லாத்தில் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் அதில் வருது. ஆகவே இந்த சோஷியல் மீடியாவை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி ஆன்லைன் மூலியமாக நம்முடைய பொருளாதாரத்தை வளர்த்தலாம். அதாவது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரெண்டே வகை தான். ஒன்று பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்டு, ரெண்டாவது சர்வீஸ் பேஸ்டு. ஒரு பொருட்கள் நம்ம ஆன்லைனில் சேல் பண்ணலாம், குறிப்பாக சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி சேல் பண்ணலாம். அதே போல் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்லை வந்து இது பண்ணலாம். குறிப்பாக ஆலிம்கள் எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு ஓதி கொடுக்க தெரியுதுன்னா நம்ம ஆன்லைனில் கொண்டு வரலாம். உதாரணமாக நான் பெருமைக்கு சொல்ல, இன்றைக்கி நாங்கள் ஒரு லாஸ்ட் நவம்பரில், அதாவது போன வருஷம் நவம்பர் 9 ஒரு ஆன்லைன் குர்ஆன் கிளாஸ் ஆரம்பித்தோம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா 12 பேர் ஒர்க் பண்ணுறோம் என்னையோட சேர்த்து. மொத்தம் 250 பேர்த்துக்கு மேலே வந்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்னா யாருன்னா 6 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்ககிட்ட மொத்தம் 25 கண்ட்ரிலேருந்து ஓதிட்டு இருக்காங்க. எல்லாமே தமிழ் பேசக்கூடிய, தமிழ்நாட்டை சார்ந்த, ஸ்ரீலங்காவை சேர்ந்த மக்கள். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எங்கள் வெப்சைட் இருக்குது, www.warasathulanbiya.com அப்படின்னு வெப்சைட் எங்கள்கிட்ட இருக்குது. போட்டு பார்த்தா உங்களுக்கு வரும். ஆகவே இன்றைக்கு எவ்வளவோ வழிகள் வந்துருச்சு. இன்றைக்கி ஆலிம்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி ஹலாலான முறையில் இன்றைக்கி பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? ஆகவே நம்முடைய ஒவ்வொரு துறையினை, அதாவது எப்போவுமே நமக்கு உண்டான இன்புட் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அவுட்புட் வந்து காலத்துக்கு தோதுவாக மாறிக்கிட்டே இருக்கும். அதே போல் நம்ம ஆலிம்களும் காலத்துக்கு, குறிப்பாக தற்கால ஆலிம்கள் காலத்துக்கு தோதுவாக நம்ம பரிமாற்ற வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஆகவே இந்த சோஷியல் மீடியா, குறிப்பாக இந்த மீடியா துறையில் தற்கால ஆலிம்களின் பங்கு அதிகமாக தேவை என்று கூறி முடிப்பதற்கு முன்னால் ஒரே ஒரு சின்ன ஒரு தகவல். என்ன தகவல்னால், அதாவது இதை கேட்கக்கூடிய, இன்னும் பார்க்க இருக்கக்கூடிய இளம் ஆலிம்களை உருவாக்கக்கூடிய பெருமக்கள் ஒவ்வொரு பட்டவகுப்பு மாணவர்களுக்கும் இதை பற்றி உண்டான ஒரு அவேர்னஸ், குறிப்பாக வீக்லி ஒரு 2 கிளாஸஸ் குறைஞ்சபட்சம் வந்து வச்சாதான் வரக்கூடிய சமூகத்தில் இந்த ஆலிம்கள் காலு பதிச்சு நிலைக்க முடியும். இல்லைன்னா இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. ஆகவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் அனைத்து துறைகளிலும், குறிப்பாக தற்கால ஆலிம்களுக்கு மீடியாவிலும் இன்னும் அனைத்து துறைகளிலும் அல்லாஹ் வெற்றியை தருவானாக. குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் தருவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.